ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपते वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி ஒள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுடைத்தான் மண்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பெருமாளுடைய குண அனுபவங்க பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டே வரும்போது அன்னைக்கு நம்ம சுவாமி ரொம்ப அழகா இந்த திருஎந்தளூர் பரிமளரங்கனை பத்தி ரொம்ப அழகா பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சாரண்ய முகத்துவம். இது 181வது சூத்திரம். 181வது சூத்திரம் பேஜ் 73. இங்க நம்ம பார்க்க போற இது திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அவருடைய குணம் என்னன்னு பார்க்க போறோம். அங்க என்னன்னாக்க, அதாவது சரணம்னு ஒருத்தர் போய் காலில் விழுந்துட்டா அவங்களுக்கு வைகுண்டத்தை கொடுத்துருவானாம் பெருமாள். அப்ப ஏன் எல்லாருக்குமே கொடுக்க கூடாதா? எல்லாருமே பக்தர்கள் தானே, எல்லாரும் முன்னால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தானே அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் என்னன்னா கேட்கணும். அந்த மோட்சம் மட்டும் கேட்கணும். எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்கும் போது அப்ப சரணம் என தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் யாரெல்லாம் அப்பா நீயே கதி, எனக்கு இந்த பிறப்பு இறம் சுழல் போதும், என்னை இதுல இருந்து காப்பாத்திட்டுன்னு நம்ம அந்த ஒரு விண்ணப்பம் வச்சா, சரணமென தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் அப்படிங்கிறது திருக்கண்ணபுர பாசனத்தை ரொம்ப அழகான ஒரு பாசனம். ஆகையால இந்த சரண்ய முகுந்தத்துவம், முகுந்தத்துவம்னா மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால்தான் எம்பெருமானுக்கு முகுந்தன் அப்படின்னு பேரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, நாவாய் முகுந்தன். அவனே தான் அந்த விஷ்ணு போதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடம். அந்த ஓடமே தான் நம்ம இந்த பிரிவு கடல் என்னும் கடலை தாண்டி வச்சு நம்ம கொண்டு போய் எம்பெருமான் கிட்ட சேர்த்தோன்னு பார்த்தோம். ஆகையால் அந்த தீவதேஸ்வரர் எம்பெருமான் பேரே பாத்தீங்கன்னா நாவாய் முகுந்தன் அப்படின்ட்டு. அந்த குணம், அந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த முகுந்தத்துவம் அப்படிங்கிற குணம் அங்க பார்த்தா எங்கன்னா இந்த திருக்கண்ணபுரத்திலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரணம் என தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் அங்க கண்டிஷனை தான், தாள் அடைய வேண்டும். அப்பா நீ எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும், இந்த பிறப்பு இறப்பிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சரணமாக அவனையே பற்றி விட்டால், சரணமென தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள். அப்பதான் அந்த எப்ப அந்த பிறவி முடிஞ்சிருதோ அப்ப அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சிருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அததான் இந்த சூத்திரத்துல நம்ம பார்க்க போறோம். சரண்ய முகுந்தத்துவம் உத்பலாவதகத்திலே பிரசித்தம். இந்த உத்பலாவதகம் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க உள்ள அந்த இது பேரு, அந்த விமானத்தோட பேரு. இப்ப ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா பிரணவாகார விமானம், அப்புறம் திருவேங்கடத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த விமானம். அந்த எம்பெருமானுடைய பெருமை எனக்கு விமானத்துக்கு ஒரு இடத்துல ஒரு திருநாமம் இருக்கும். அந்த மாதிரி இங்க இருக்க திருநாமம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா
உத்பலாவதகம். உத்பலாவதகம், இந்த உத்பலாவதகம்னா என்ன அர்த்தம்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆகையால சரண்ய முகுந்தத்துவம் உத்பலாவதகத்திலே பிரசித்தம். அங்க வந்து பெருமையா தெரியும், ரொம்ப பிரசித்தமா தெரியும் திருக்கண்ணபுரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்திலே மோட்சத்தை கொடுக்கும் முதன்மை குணம் விளங்கும் என்கிறார். எத்தனையோ குணம் இருக்கு, நம்ம அன்னைக்கு சுவாமி கூட சொன்னாரு, எல்லா இடத்துலயுமே எல்லா குணங்களும் பிரகாசிக்கும். ஆனா ஒவ்வொரு திவ்ய தேசம் முக்கியமான ஒரு குணம் வந்து பிரகாசிக்கும். அப்படி இந்த திருக்கண்ணபுரத்துல எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா மோட்சம் தரும் தன்மை, முகுந்தத்துவம். அது வந்து அதாவது யாருக்கு? சரண்ய முகுந்தத்துவம். யாரெல்லாம் தன்னுடைய அடியை வந்து பிடிச்சாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கும் அந்த தன்மை இந்த உத்பலாவதகம் அப்படிங்கிற அந்த விமானம் அந்த திருக்கண்ணபுரத்துல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் என்பதனை நோக்கி சரண்யன் என்கிறார். ஏன் இப்படி சரண்யன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னாக்கா, தன் தாளை அடைந்தவர்களுக்கு அவன் தான் சரண்யன். நாம வந்து சரணாகத்தன், போய் விழறவன் வந்து சரணாகத்தன், ஏற்றுக்கொள்வன் சரண்யன் அப்படின்னு பேரு. ஆகையால இங்க யார் சரண்யன்? அந்த கண்ணபுரத்து சௌரிராஜன் எம்பெருமான் தான் அங்கே சரண்யன். சரண்ய முகுந்தத்துவம், அந்த சரண்யனுடைய இந்த மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை திருக்கண்ணபுரத்திலே பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரணமென தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் என்றதனை நோக்கி சரண்யன் என்கிறார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெருமான் என்றதனை திருவுள்ளம் பற்றி முகுந்தத்துவம் என்கிறார். இவன் மரணானா இவன் எங்கேயும் போகமாட்டான். இந்த எவன் ஒருத்தன் வந்து இந்த திருக்கண்ணபுரத்துல போய் அந்த சரண்யுடைய திருவடிகளை, அப்பா நீதான் சரணம், எனக்கு வந்து கைமுதல் இல்லை, எனக்கு போக்கிடம் இல்லை, நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் அவன் காலில் விழுந்தா, அந்த தேகத்தின் முடிவிலே எப்ப போய் அந்த சரணாகதி பண்ணானோ அந்த உடம்போட முடிவில், அது எந்த வயசா வேணாலும் இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், மிடில் ஏஜா இருக்கலாம், வயசானவங்களாம், எப்படி இருந்தாலும் சரணம் என தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம், யாரெல்லாம் போய் என்னை காப்பாத்தப்பா, எனக்கு இந்த பிறவை வேண்டாம் அடைந்தா அவன் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பெருமாள். அவர்கள் எப்ப அந்த உடம்பு தீந்துருதோ நேரா வந்து அவங்க மோட்சம்தான், வேற எங்கேயுமே போறதே இல்லை. அதை வச்சுதான் வந்து சொல்றாங்க. இது என்னன்னா, மரணமானால் வைகுந்தகம் கொடுக்கும் பெருமான் என்றதை திருவுள்ளம் பற்றி முகுந்தத்துவம் அப்படிங்கிற. முகுந்தத்துவம்னா மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை. முகுந்தா முகுந்தன் அப்படின்னு சொன்னாலே மோட்சை தருபவர் எவனோ அவனே முகுந்தன். சரண முகுந்தன், சரணம் அடைபவருக்கு வைகுந்தம் தருபவர் முகுந்தம், மோட்சத்தை கொடுக்கும் தன்மை. உத்பலாவதகம், இதுதான் இந்த உத்பலாவதகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அதுதான் வந்து நமக்கு புது வேர்டு. உத்பலாவதகம் அப்படிங்கிறது என்னன்னா, முமுட்சுக்களை காப்பாற்றும் இடம். முமுட்சுன்னா யாரு? இந்த மோட்சத்துல நாட்டம் உள்ளவர் பெயர் முமுட்சுன்னு பேர். மோட்சம் வேணும்னு பரிதவிக்க கூடியவங்க, ரொம்ப ஆசைப்பட போகக்கூடியவங்க, அவங்க பேர் தான் முமுட்சு அப்படின்னு பேரு. அவங்களுக்கு முமுட்சுக்களை காப்பாற்றும் இடம் தான் இந்த திருக்கண்ணபுரம். அங்கதான் வந்து இவனுடைய முகுந்தத்துவம் தெரியும். உத்பல அவத் அகம் அப்படி பிரிச்சுக்கணும். உத்பல அவத் அகம் அப்படின்னு உத்பலாவதகம் அப்படிங்கிறது வந்து உத்பல அவத் அகம் என்று பிரித்து கொள்ளுக. அவத்துன்னா காப்பாற்றுதல். காப்பாற்றுதல் இத்தன்மை புராணத்தில் விளக்கப்பட்டிருப்பதால் பிரசித்தம் என்கிறார். ஏன் பிரசித்தம்னு சொல்லணும்? திருக்கண்ணபுரத்திலே இந்த முந்தி சொன்ன மாதிரி வெள்ளமிடும், கூடு பூரிக்கும், அப்படியெல்லாம் கரை உடைக்கும் அப்படியெல்லாம் சொல்லாம பிரசித்தம்னு ஏன் சொல்றாரு? இந்த முகுந்தத்துவம்ங்கிற குணம் ஏன் வந்து இங்க பிரசித்தம்னு சொல்றாருன்னா, புராணங்களிலே பேசப்பட்டிருக்கு, புராணங்களிலே காட்டி தரப்பட்டதாலே இந்த திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசத்திலே எம்பெருமானோட சரண்ய முகுந்தத்துவம் என்னும் அந்த குணம் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லுது. பிரகாசிக்கும்னா இது வந்து பிரசித்தம். பிரசித்தம்னா அங்க வந்து புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அது பிரசித்தம். அதான் நாயனார் அப்படியே தானே பண்ணிட்டு வர்றாரு. ஒரு ஒரு இடத்துலயும் வந்து அந்த குணம் சொல்லி அந்த ஊருடைய அழகு என்ன இருக்கோ அதை சேர்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த திருக்கண்ணபுரத்துல இந்த சரண்ய முகுந்தம் அப்படிங்கிற குணம் வந்து புராண பிரசித்தம், புராணத்திலே பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உத்பலாவதகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட விவரமா பார்த்துக்கலாம். சரண்ய முகுந்தத்துவம், சரண்ய முகுந்தத்துவம்னா சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். இதுதான் வந்து திருவாய்மொழி 9:10-5 அந்த பாசுரமே அப்படிதான் இருக்கு. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சரணமான தன் தாள் யாரெல்லாம் வந்து விடுறாங்களோ அவங்களுக்கு மரணமானால் அந்த பிறவியின் முடியிலே அவர்களுக்கு வைகுந்தம் என்று மேலே சொன்ன விசேடத்திலே
எல்லாருக்கும் புகழாக பற்றுவதற்கு தக்கவனாக இருக்கவனுடைய மோட்சத்தை கொடுக்கும் தன்மை சொல்லப்பட்டது. இப்ப நம்ம மோட்சம் வேணும்னா ஒரு கால் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நேரா வைகுண்டம் போய் தான் நீங்க வந்து விண்ணப்பம் பண்ணணும், அங்க சொன்னாதான் மோட்சம் கிடைக்கும். அப்படிலாம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சுலபம். ரொம்ப ரொம்ப சுலபம் வந்து இங்க நேரா நம்ம திருக்கண்ணபுரம் போய் ஏறி அங்க போய் அவனுடைய திருவடிகளை பற்றினாக்கா அவன் நமக்கு மோட்சத்தை தந்து விடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்பலாவதகத்திலே பிரசித்தம்னா, உத்பலாவதகம் என்கிற திவ்ய விமானத்திலே தாமரை கண்ணனும் எப்பொழுதும் சர்வாங்க சுந்தரனுமான சௌரிராஜனை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, புராணத்தை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உத்பலாவதகம் என்ற திவ்ய விமானத்திலே தாமரை கண்ணனும் எப்பொழுதும் சர்வாங்க சுந்தரனுமான சௌரிராஜனை நான் சேவிக்கிறேன். அவனுக்கு அந்த முடி அழகு, சௌரின்னா முடி அழகு வேற, வீரம், மிக வீரம் இறந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சௌரிராஜனை நான் சேவிக்கிறேன் என்றபடி திருக்கண்ணபுரத்தில் உத்பலாவதகம் என்னும் பெயரை உடைத்தான திவ்ய விமானத்தில் நிற்கிற நிலையிலே எல்லோரும் அறியலாம்படி பிரசித்தம் எனப்பட்டது. புராணத்திலே சொல்லியிருக்கு. இந்த சௌரிராஜன் வந்து செந்தாமரை கண்ணன், அவன் அழகன், அவனுடைய அந்த ஊர் அந்த திருக்கண்ணபுரத்திலே போனா அந்த உத்பலாவதகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முகுந்தத்துவம் ஆவது மோட்ச பூமியை கொடுக்கும் தன்மை, மோட்சத்தை கொடுக்கிற தன்மை தான் வந்து முகுந்தத்துவம் அப்படின்னு சொல்றது. வைகுந்தம் கொடுக்கும் பிரான் இந்த திருப்பாசுரத்தை திருவுள்ளம் பற்றி ஆயிற்று எப்படி அருளி செய்தது. அந்த பாசுர வரி, சரணமான தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள் அந்த பாசுர வரியை மனசுல வச்சு முகுந்தன் அப்படின்னு சொல்றாங்க. பலம் அருள் செய்து. பலம் என்றால் மாம்சம். பலம் அப்படின்னா மாம்சம், இந்த கறி இருக்குல்ல உடம்புல, பிளஷ், அதுக்கு பலம்னு மாம்சம்னு பேரு, பலம். உட்பலர் என்பது மாம்சம் நீங்கியவர், அதாவது மாம்ச சரீரத்தை உடையராய் அன்றைக்கே சரீரத்தை உலர்த்துகையாலேயே நீங்கிய மாம்சத்தை உடையவராக கொண்டு சரீரத்தில் விருப்பின்றி இருக்கும் முமுட்சுக்களை குறிக்கிறது. இது என்னன்னா அந்த காய சோஷிதம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இதெல்லாம் பக்தி யோகம் செய்யறவங்களுக்கு தான். பக்தி யோகம் செய்யறவங்களுக்கு என்னன்னா அந்த உடல் மேல வெறுப்பு, அந்த தேகத்து மேல வந்து பற்றின்மையே இல்லை, அதை காப்பாத்திக்கணுங்கிற நினைப்பே அவங்களுக்கு கிடையாது. ஆகையால அவங்க சாப்பிடறது கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது, தூங்க முடியாது, எதுவுமே பண்ணாம அந்த உடம்பை வெறுத்து இருப்பதால் அந்த உடம்பில் உள்ள மாம்சம் வந்து சுருங்கி விட்டது. சுருங்கி வந்து இல்லவே இல்லை, விட்டு போச்சு, அந்த கொழுப்பே இல்லை. இது அப்படியே நெற்கதிர் மாதிரி இருக்காங்க. ஏன்னா முமுட்சு, அவங்க வந்து இந்த பிரார்த்தனை வந்து மோட்சம் வேண்டும்னு கேட்டு அங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன இன்னொரு வாட்டி படிக்கிறேன். உத்பலர் என்றது, பலம் என்றது மாம்சம், உட்பலர்னா இந்த மாம்சம் நீங்கியவர். யாரு மாம்சம் நீங்கியவர்? முமுட்சு. முமுட்சு யாரு? மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவர் அவர். அப்படி சதை நீங்கி அப்படியே ஒல்லியாக அந்த தேகத்தை அபிமானமே விட்ட அவர்களுக்கு மோட்சத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. சரீரத்தை உலர்த்துகையாலே நீங்க மாம்சத்தை உடையவரா. நீங்க மாம்சம்னா இல்ல, காஞ்சு அப்படியே மெல்லிசாயிட்டான். அந்த எலும்பு இருக்கு, அது மேல தோல் இருக்கே தவிர வந்து அங்க ஃபேட்டோ கொழுப்போ மாம்சமோ எதுவுமே இல்லை, அந்த உசுறு மட்டும் இருக்கு. ஏன்னா எம்பெருமான் வந்து மோட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரீரத்தில் விருப்பின்றி இருக்கும் முமுட்சுக்களை குறிக்கின்றது. அவர்களை, அதாவது மாம்சம் இல்லாத சரீரத்தை உடைய முமுட்சுக்களை காப்பாற்றுகின்ற என்னுடைய இருப்பிடத்தை உத்பலாவதகம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு பெருமாளர் சொல்லியிருக்க. அதாவது இந்த சரீரத்து மீது வெறுப்பு வச்சு அதெல்லாம் காஞ்சு அப்படியே இருக்கிறவங்க, மோட்சத்தையே நாட்டம் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்கள் இருக்கும் இடம்தான் இந்த உத்பலாவதகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உத்பலாவதகம்னா அந்த மாம்சம் கொழுப்பு நீங்க பெற்றவர்கள். அந்த கண்ணபுரத்துல இருக்க அந்த விமானத்துடைய பேரே வந்து உத்பலாவதகம் அப்படிங்கிறது. இப்ப புரியுதுங்களா? உத்பலாவதகம் என்கிறபடியே மாம்சம் இல்லாத சரீரத்தை உடைய முமுட்சுக்களை காப்பாற்றுகின்ற என்னுடைய இருப்பிடத்தை உத்பலாவதகம் என்று சொல்லுவார்கள். பெருமாளை சொல்லியிருக்காங்க. இதுதான் சொல்லுவாங்க. ராமாயணத்துல வந்து ராமன், பெருமாள் வந்து ராமன் அவதரிச்சு அவர் காட்டுக்கு போகும்போது அங்க வந்து காஞ்ச நெற்கதிர் மாதிரி அந்த முனிவர்கள் ரிஷிகள் வந்து அங்க தவம் பண்ணி நின்றுந்தாங்க. ஒரு கையில நின்றுட்டு எல்லாம் காமிச்சாங்களா, பாருங்க ராவணனோட கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான் அப்படின்னு அவங்கள பார்த்தப்ப ராமன், ஐயோ இத்தனை நாள் நான் காலம் தாழ்த்திட்டேனேன்னு வருத்தப்பட்டாங்க.
அப்படி இந்த காஞ்ச நெற்கதிர் மாதிரி அங்கே இருந்தார்கள்னு சொல்வது அதே தான். ஏன்னா அந்த உடம்பு மேல அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. இந்த உடம்புல இந்த ஃப்ளஷ் இருந்தா தானே, இந்த மாம்சம் இருந்தா தானே, இந்த கொழுப்பு இருந்தா தானே என்னை மீண்டும் மீண்டும் என்னை இந்த சம்சாரத்தில் ஈடுபடுத்தும். ஆகையால் அதை வெறுத்து ஒதுக்கிவிட்டு மோட்சமே வேண்டும் என்று கண்ணபுரத்து எம்பெருமானையே அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்ததால் அந்த இடத்துக்கு விமானம் பேரு உத்பலாவதகம்ட்டு. அதனால மாம்சம் நீங்க பெற்ற உடம்பை உள்ள முமுட்சுக்கள் அவர்கள் இஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இது அங்க எம்பெருமான் அவர்களுக்கு மோட்சத்தை தருவதால் அவனுக்கு முகுந்தன் அப்படின்னு பேரு. இந்த கதைகள் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு பிரசித்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சூத்திரத்தை படிச்சா நம்மளுக்கு நல்ல புரிஞ்சது. என்னன்னாக்கா சரண்ய முகுந்தத்துவம் உத்பலாவதகத்திலே பிரசித்தம். இப்ப இதுல புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டமே இருக்காது. என்றபடியே முமுட்சுக்களை காப்பாற்றுகிறவன் எழுந்தருள் இருக்கையாலே அங்குத்த திவ்ய விமானத்திற்கு உத்பலாவதகம் என்று பெயர். அதே பேரை வச்சு விட்டாங்க, அதே பேரா வச்சுட்டு என்ற பெயராலே மோட்சத்தை கொடுக்கும் தன்மை அத்தலத்திலே பிரசித்தம் என்று சொல்லப்பட்டது. ஆக திருக்கண்ணபுரத்துல என்ன குணம்னா சரண்ய முகுந்தத்துவம் உத்பலாகத்திலே பிரசித்தம். சரணம் என தன் தாளடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பெருமாள். ஆகையால முகுந்தன் யாருக்கு கொடுக்குறான்? நீயே சரணம் வந்தவங்களுக்கு. உத்பலாவதகம்னா அந்த மாம்சம் நீங்க பெற்ற அந்த முமுட்சுக்கள் அதை மோட்சம் கொடுக்கிற தன்மை அந்த இடத்துல பிரசித்தம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அது புராணங்கள்ல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 182வது சூத்திரம். இதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூத்திரம். மார்கபந்து சைத்தியம் மோகனத்தே மடுவிடும் அப்படின்னு. மார்கபந்துனால நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம். என்னன்னா வழித்துணை. இப்ப நம்ம ஒரு புது இடத்துக்கு போலாம்னு நினைச்சா எனக்கு அந்த அட்ரஸ் அதெல்லாம் சரியா தெரியல, கொஞ்சம் கூட விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்பா இல்லையா? அதுதான் வழித்துணை. அதுக்குதான் மார்கபந்து அப்படின்னு பேரு. அந்த மார்கபந்துவை யார் வரப்போறான்? அங்கும் எம்பெருமான் தான் வரப்போறான். அந்த சைத்தியம்னாக்கு குளிர், அந்த குளிர்ச்சியா இருக்கும். கூட வந்தவங்க திட்டிட்டே எரிஞ்சு விழிச்சுட்டே எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புதுமையான வார்த்தைகள் பேசி கூட்டிட்டு போறதுனால அது மோகனத்தே. அந்த மோகனம்னா திருமோகூருங்கிற ஊருக்கு தான் மோகனம்னு பேரு. அங்க மடுவிடும், அங்க அப்படியே வெள்ளமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படிப்போம். திருமோகூர் என்ற திவ்ய தேசத்தில் இறைவனுடைய தன்மை எனும் குணம், அந்த சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த குளுமையான குணம். அதாவது இந்த சம்சார வெப்பத்திலே தகித்து கொண்டிருந்த சேதன் எத்தனை பிறவியா கொஞ்சமா நஞ்சமா கஷ்டம், அப்படியே நெருப்பு மேல நிக்க வச்ச மாதிரி அவஸ்தப்படுறான் அவன். அந்த ஒரு நெருப்பு பஞ்சரத்துல போட்ட மாதிரி கஷ்டப்படுறான். சோ இங்க இருந்து விடுதலை ஆன உடனே அப்படி சில்லுன்னு அந்த குளிர் அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சைத்தன்யத்தை நம்ம நினைக்கலாம். திருமோகூரம் என்னும் திவ்ய தேசத்தில் இறைவனுடைய தன்மை என்னும் குணம் விளங்கும். கூலா இருப்பான், சில்லுன்னு சைத்தியம் சில்லுன்னு இருப்பான். இந்த சூத்திரத்தால் காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலம் கதி, ஆத்தன் தாமரையடி அன்றி மற்றிலம் அரண் என்பவற்றை திருவுள்ளம் பற்றி மார்கபந்து என்கிறார். ஏன் இப்ப அவனுக்கு சரண்ய முகுந்தான்னு சொன்னான், இவனுக்கு மார்கபந்து அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னாக்கா அந்த 2 பாசுரம். அதாவது என்னன்னாக்கா காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலம் கதியே. இப்ப என்னன்னா இப்ப அந்த முமுட்சு ஆயாச்சு, எனக்கு வேற எனக்கு அந்த தூமாதி கதி இது நம்ம சம்சார கதி யமகதி எல்லாம் எனக்கு வேண்டாம், சரமகதியாக அர்ச்சனாதி கதியிலேயே என்னை ஏத்துன்னு போய் அவன்கிட்ட கேட்டாச்சு. இந்த உடம்பு விட்டப்பறம் எனக்கு இன்னொரு உடம்பு வரவே கூடாதுன்னு கேட்டாச்சு, வைகுண்டத்துக்கே நான் வரணும்னு கேட்டாச்சு, எல்லாம் ஆச்சு. சரி, இப்ப நம்ம போறோம். இப்ப சரமகதி ஆகி அந்த அர்ச்சராகத்தில் தான் நம்ம போறோம். அது எங்க ஆரம்பிக்கும், எங்க போகும், வழியில என்னென்ன வரும்னு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நமக்கு வழி துணை, நமக்கு துணையாக வரக்கூடியதுதான் இந்த காளமேக பெருமாள். பேரே எவ்வளவு அழகா இருக்கு. காளமேகம் மாதிரி அந்த மழையை பொழியக்கூடிய அந்த தன்மையான குணத்தை உடையவன் தான் இந்த காளமேக பெருமாள். திருமோகூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. மதுரை உள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாலே வந்தோம். திருமோகூர் அப்படிங்கிற திவ்ய தேசம். காளமேகத்தை அன்றி மற்றொன்றிலும் கதி, அவனை விட்டா கதி இல்லை. எங்க இங்க பக்கத்து ஊருக்கு போறதுக்கே நமக்கு வழி தெரியலன்னா எங்கேயோ இருக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு நமக்கு எப்படி வழி தெரியும்? ஆகையால இவன் காத்துட்டு இருந்து எப்ப அந்த முமுட்சு அந்த உடலை விட்டு வெளியில போனானோ தன்னுடைய மடியில படுக்க வச்சு வழித்துணையாக அவன் உன்னை அர்ச்சராதி வழியாக மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு சென்று விடுவான். மற்றொன்று இளம் கதி, காளமேகம் அன்றி மற்றொன்று கதி இல்லை, அவன் தான் கூட்டிட்டு போவான்.
அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தன், அங்க உள்ள எம்பெருமானுடைய பேர் வந்து ஆத்தன். அங்க வந்து சௌரிராஜன் பார்த்தோம், இவர் பேர் வந்து ஆத்தம். காளமேகன் வந்து மூலவர், ஆத்தன் வந்து உற்சவர். ஆத்தன் தாமரை அடியின்றி மற்றிலம் அரண், அதை தவிர நமக்கு காப்பாத்துறதுக்கு வழியே கிடைக்காது. அவனே தான் நம்மளை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பற்றை திருவுள்ளம் பற்றி மார்க்கபந்து என்கிறார். வழித்துணை, அவனை தவிர துணை இல்லைன்னு சொன்னது ஒண்ணு, ஆத்தனே அரண், அவனே தான் துணைன்னு சொன்னதுனால இந்த ரெண்டு பாசுர வரிகளை மனசுல வச்சு இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா மார்க்க பந்து, வழியில துணையாக. மார்க்க பந்து, பந்துனா சொந்தக்காரன், மார்க்க பந்து எனக்கு வந்து வழித்துணையாக வரப்போகிறார், மார்க்க பந்து என்கிறார். அப்புறம் மார்க்க பந்து வழித்துணைவன். அப்புறம் சுரிகழல் கமலங்கள் கனிவாய் காளமேகம் என்றும் அவனடி நிழல் தடம் என்றும் மரகத மணித்தடம் என்றும் வருகின்ற திருப்பாசுர பகுதி திருவுள்ளம் பற்றி சைத்தியம் என்கிறார். தன்மை, அந்த ஜில்லுன்னு இருக்கிறது, அந்த ஜில்லுக்கு எதெல்லாம் வச்சு அந்த சிலிப்பு இருக்குது, அந்த தன்மை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காளமேகம். காளமேகம் இது நல்லா அந்த ரெயின் பேரிங் கிளவுட் டார்க்கா இருக்கும்ல, அந்த மேகம் அங்க இருந்தாலே சில்லுன்னு காத்தடிக்கும். ரொம்ப வெப்பத்துல வேகும் போது அது ரொம்ப நமக்கு அருமையா இருக்கும். என்றும் அவன் அடி நிழல் தடம், அவன் அடி நிழல் தடம்னு அவனுடைய திருவடியே வந்து நம்ம பெரிய இந்த சம்சார வெப்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அந்த நிழல், அத வாசுதேவ பதச்சாயா அப்படின்னு அது சொல்லுது. அவனுடைய திருவடி நிழல், இந்த சம்சார வெப்பத்திலேருந்து நம்ம போகும்போது அவனுக்கு நிழலாக இருக்கக்கூடியது நமக்கு அந்த வாசுதேவனுடைய திருவடி, அவனுடைய நிழல் தடம். அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இப்ப அர்ச்சராதில ஒரு ஜீவன் ஏறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சம்சாரத்தோட வெப்பம் தெரியணும், மற்றதெல்லாம் போகணும், விஷயாந்திரத்துல ஈடுபாடு போகணும், உபாயங்கள்ல போகணும், எல்லாம் போய் நீயே சரண் இருக்கும்போது அவன் அர்ச்சராதில போவான். அப்படி போகும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த இந்த உலகளந்த திருவடி இருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த அர்ச்சராதில எல்லாம் பதிச்சு 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 அங்கங்க குளிர் சோலைகள் என்ன, வாவிகள் என்ன, பொய்கைகள் என்ன பண்ணி ஒரு ராஜகுமாரன் வரும்போது எப்படி அந்த வழியை சிங்காரிப்பார்களோ, அருமையாக ஆக்குவார்களோ, அந்த மாதிரி பண்ணி இந்த ஜீவனை அர்ச்சராதி வழியாக அழைத்து கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்றது வந்து. ஆகையால அவனடி நிழல்தடம், அவனுடைய திருவடி வந்து அப்படி ஜில்லுன்னு இருக்கு அந்த நிழல். என்றும் மரகத மணித்தடம், மரகத வண்ணன் தானே எம்பெருமான் இல்லையா, ஆகையால மரகத மணித்தடம் அந்த குழல் என்று வருகின்ற பாசுர பகுதியை ஒற்றி சைத்தியம் என்கிறார். என்னெல்லாம் சொல்றாங்க, காளமேகம் சொல்றாங்க, நிழல்தடம் சொல்றாங்க, மரகத மணித்தடம், இதெல்லாம் வந்து அந்த திருப்பதிகத்துல இருக்கக்கூடிய திருவாழ்மொழியில வரக்கூடிய வரிசைகள். அது நீங்க அந்த புக்கு நேத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாசுரமும் முழுக்க முழுக்கவே இருக்கும். அதுல இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறத நம்ம கரெக்டா பார்த்துக்கலாம். என்றும் திருப்பாசுர பகுதிகளின் திருவுள்ளம் பற்றி சைத்தியம் என்கிறார். தன்மை, குளிர்ச்சி, ஜில்லுன்னு இருக்கிறது என்கிறார். தேவர்களுக்கு அமுதம் அளித்த சமயத்தில் அசுரர்களை மயங்க செய்த செயலோட இறைவன் சேவை சாதிக்கும் இடமாகுதால் இத்தலம் மோகனம் அப்படிங்கிறது. ஏன் மோகனம் சொல்லணும், திருமோகன்னு சொல்லிட்டு போனால. இந்த இடத்தெல்லாம் வந்து ஒரு காலத்துல சண்டை நடந்தது இல்லையா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து அமுதம் யார் எடுக்கிறதுன்னு சொல்லி, யார் அமிர்தம் சாப்பிடுறாங்களோ அவங்க நீண்ட ஆயுளோட இருப்பாங்கன்னு சொன்னதுனால தானே அவங்க எல்லாம் போய் எம்பெருமான் கிட்ட விண்ணப்பட்டி பண்ணி அவனே வந்து மந்திரமலையாகவும் அவனே வாசுதியாகவும் அவனே கூர்மாவதாரம் எடுத்து கடைந்து அதுல வந்து அமுதத்தை என்ன பண்ணான், மோகினியாக ஒரு அவதாரத்தை எடுத்து அசுரர்கள் எல்லாம் மயக்கி விட்டு அமிர்தம் பூரத்தையும் தேவர்களே குடிக்கும்படி செய்தான். அதுதான் அந்த திவ்ய தேசம் அப்படின்னு ஒரு புராண சரித்திரம் உண்டு, இந்த திருமோகூர்ல திவ்ய தேசம். அப்படின்னு தன்னுடைய மோகனத்தை, தன்னுடைய அழகை காட்டி அசுரர்களை மயக்கி தேவர்களை ரட்சித்ததால் அந்த இடத்துக்கு பேரு மோகனம். அந்த திருமோகூர் திவ்ய தேசத்துக்கு மோகனம் அப்படின்னு பேரு. அதனாலதான் வந்து அந்த மோகனத்தை மடுவிடும். அது எல்லாமே இங்க இதுதானே, மடு, குளம், குளிர்ச்சி அப்படின்னு சொல்றதுனால மடு. அங்க மடுவில் அப்படியே லேக்ல ரொம்ப இருக்கிற மாதிரி அந்த குளிர்ச்சி அப்படிங்கிற குணம் நிறைந்திருக்கும். தயரதன் பெற்ற மணித்தடம், தயரதன் பெற்ற மணித்தடம்னு சாற்றா ஸ்ரீராமன். தசரதன் பெற்ற மணித்தடம், தசரதன் பெற்றான் தன்னுடைய திருக்குமாரனாக. அவனுடைய கருணை, அவனுடைய வண்ணம், அது எல்லாம் பார்க்கும்போது அவனே ஒரு மணித்தடம், ஒரு பச்சை பசேல் அப்படிங்கிற ஒரு குடம் மாதிரி அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருப்பாசுர பகுதிக்கு சேர மடுவிடும் என்கிறார். தயரதன் பெற்ற மணித்தடம், மணித்தடம்னு ஒரு பெரிய குளம்,
மடுவிடும். அங்க ரொம்ப இருக்கும். என்ன ரொம்ப இருக்கும்? இந்த சைத்தியம் அப்படிங்கிற குணம் வந்து ரொம்ப இருக்கும். சைத்தியம்னா என்ன? தன்மை. யாருக்கு தன்மை? இந்த போறான் பாத்தீங்களா அர்ச்சராதியில சந்தோஷமா போறான்ல, அவனுக்கு கூட துணையாக போகிற இந்த காளமேக பெருமானுக்கு இந்த மோகனம் அப்படிங்கிற இடம் இதுனாக்க இந்த திருமோகூர்ல அந்த குணம், அந்த சைத்தியம் மடுவிடும். அப்படியே மடு ரொம்ப இருக்கிற மாதிரி அந்த குணம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல மார்கபந்து சைத்தியம் மோகனத்தை மடுவிடும். மார்கபந்துங்கிறது யாரு? அர்ச்சராதியில் நம்ம கூட வரக்கூடிய அந்த பெருமாள். சைத்தியம் அவனுடைய தன்மை. மோகனம் திருமோகூரிலே மடுவிடும், அங்கே ரொம்பி காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம வரிசையா ஒண்ணு பாத்துக்கலாம். மார்கபந்து மேலே கூறியபடி மோட்சத்தை கொடுக்குமவனான தன்னுடைய திருவருளாலே மோட்சத்தை அடைவிக்கும் அவனேதான். தன்னுடைய திருவருளாலே தான் அவன் வந்து மோட்சத்தை அடைவிக்க வேண்டுமே தவிர நாம போய் அதை அடைப்போவதே இல்லை. காளமேகத்தை அன்றி மற்றொன்று இளம் கதி. அவன் தான் கதி. காளமேகம் தான் நமக்கு கதி. அவனுடைய திருவடிகளை பிடிச்சிட்டு தான் நம்ம போகணும். ஆத்தன் தாமரை அடி என்று மற்றிளம் மரணை. அதை முன்ன பார்த்து அதே பாசுர வரிகள் தான் என்றும் வருகின்றபடி நம்ப தகுந்தவனாய் கூட கொண்டு போம் வழித்துணையாய் நம்ம நடுவையில எல்லாம் விட்டு போக மாட்டான். இங்க ஏத்தனா கொண்டு போய் அங்க வைகுண்டத்துலாம் இறக்குவான். நடுவில் எங்கேயும் விட்டுட்டு போவே மாட்டான். நம்ப தகுந்தவனாக வழித்துணையாக இருக்கக்கூடிய இந்த மார்கபந்து ஆத்தன் அப்படிங்கிற இந்த பெருமாள். சைத்தியம் சுரிகுழல் கமலக்கண் கனிவாய் காளமேகம் என்றும் அவன் அடிநிழல் தடம் மரகத மணித்தடம். இதெல்லாம் எதுல வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பத்துல வருது. 10ஆம் பத்துல அந்த பதிகத்துல இந்த பாசனம் எல்லாம் ஒண்ணு பின்னாலும் வருது. சோ அந்த இடத்துல ஆச்சு 10ஆம் பத்துனாக்க என்ன நம்மாழ்வார் மோட்சத்துக்கு ஒரு டைம் வந்துருச்சு. அப்ப எம்பெருமானத்தை எல்லாம் காட்டி கொடுத்துருக்கா. சரணியம் யுத்தம் காட்டி கொடுத்துட்டா, மார்கபந்து சைத்தியம் காட்டி கொடுத்துட்டா. எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அவரை அவருக்கு விளைவிச்சு அவரை அழைத்து கொண்டு போனார். அந்த மரகத மணித்தடம் என்று சொல்லும்படியாயுள்ள பிறப்பு இறப்புகளில் உழன்று திரிவதால் உள்ள எல்லா தாபங்களையும் போக்கும்படியான குளிர்ச்சி. சம்சார வெப்பம் தகிக்குது அப்படியே நம்மள. பிறப்பு இது இந்த தாபங்கள் எல்லாம் நீங்கும்படி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மார்கபந்துடைய சைத்தியம். அதுதான் அங்க செய்யும். மோகனத்தை அமுதத்தை கொடுக்கும் சமயத்தில் அசுரர்களை மயங்க செய்த இடமாகியாலே மோகன கஷேத்திரமான திருமோகரில மயக்கிட்டான். அவர் ஒரு பெண்ணா வந்து மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள் எல்லாம் வஞ்சித்து மயக்கி விட்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான். அந்த லீலையை நடத்தின இடத்தமால அந்த திருமோகூருக்கு வந்து மோகனம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. மடுவிடும் நிறைந்து நிலை பெற்று இருக்கும். ஃபுல்லா ஒரு லேக் ரொம்ப தண்ணி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மார்கபந்துடைய சைத்தியம் அந்த குணம் வந்து எங்க இருக்குன்னா மோகனம்னு பெயர் வச்சிருக்கிற திருமோகூரிலே நிரம்ப காணப்படும் அப்படின்னு இந்த சூத்திரத்தை சொல்லிடுறாங்க. மரகத மணித்தடம் என்னும் திருப்பாசுர பகுதியை நோக்கி மடுவிடும் என்று சொல்லுகிறார். அதுதான் இப்ப அடுத்தது வந்து ரொம்ப பெரிய ஒரு திவ்ய தேசம். இது நம்ம விவரமா பார்க்கணும். எதுனாக்க திருவனந்தபுரம் இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேரள நாட்டு திவ்ய தேசத்துல இருக்க மிக பெரிய கோயில். அங்க அனந்த சயன பெருமாள் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு இடம். அங்க என்னன்னா சைசன்ய புத்திர சிஷ்ய சாத்திய சித்த பூசுர அர்ச்சனத்துக்கு முக நாபி பாதங்களை துவாரத்ரயத்தாலே காட்டும் சாமியம் அனந்த சயனத்திலே அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு போயிருந்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும் என்னன்னு தெரியும். சொன்னாங்க என்னன்னா அங்க பெருமாள் வந்து 21 அடி கிட்டத்தட்ட இருக்காரு. 21 அடி. அது வந்து 3 வாசல நம்ம சேவிக்கணும். இந்த அவருடைய திருமுடி ஒரு வாசல்ல, நடுவுல ஒரு வாசல்ல, திருவடி ஒரு வாசல். அப்படிதான் நம்ம சேவிக்க முடியுமே. அங்க நம்ம மேல ஏறி போனா அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதுல நின்னா பக்கத்துல சேவிக்கலாம். ரொம்ப கூட்டம் வந்து அவளை கிட்ட விட மாட்டாங்க. ஒரு பள்ளத்துல நிக்க வச்சிருவாங்க. அங்கிருந்து நம்ம கஷ்டப்பட்டு பார்க்கணும். சோ அதனால 3 வாசல். இப்ப என்ன சொன்னாங்க, இந்த 3 வாசல்ல 3 விதமானவங்க அவரை பூஜை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு நாயனார். அதாவது இந்த திருமுடி கிட்ட இருக்கிற தேவர்களும், அதுக்கு பிரம்மாதி தேவர்களும், நடுவுல தேவர்களும், இந்த பக்கம் மனுஷர்களும் அந்த மாதிரி சேவிக்கிறாங்க. 3 பேருக்கும் ஒரே மாதிரி வந்து அவர் சேவை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாசனத்துல இந்த சூத்திரத்தை சொல்ல போறாங்க. சாமியம் அப்படின்னா ஈக்குவல், ஒரே மாதிரி இருக்கிறது. திருவனந்தபுரத்தில் சாமியம் என்ற குணம் விளங்கும் என்கிறார் இந்த சூத்திரத்தார்.
சாமியம்னா வேறுபாடு கருதாது ஒரே தன்மையாக பார்க்கும் குணம். இம்ப இம்பார்ஷியாலிட்டி, பார்ஷியல் இல்லாம வேறுபாடே பாக்குறது இல்லை. யாரா இருந்தா, நீ தேவனா இருந்துக்கோ, நீ பிரம்மனா இருந்துக்கோ, நீ சாதாரண மனுஷன் எந்த வேலை இருந்தாலும் எனக்கு நீ பக்தன், உனக்கு நான் ஒரே மாதிரி தான் நான் சேவை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த வேறுபாடு பார்க்காத அந்த குணத்துக்கு சாமியம் அப்படின்னு சொல்லணும். திருவனந்தபுரத்தில் சாமியம் என்னும் குணம் விளங்கும் என்கிறார் இந்த சூத்திரத்தார். சாமியம்னா வேறுபாடு கருதாக ஒரே தன்மையாக பார்க்கக்கூடிய குணம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். ச சைதன்ய சாத்திய அர்ச்சனத்துக்கு முகத்தையும் ஒண்ணுன்னா பார்த்துக்கலாம். ச சைன்ய சாத்திய அர்ச்சனத்துக்கு முகத்தையும், ச புத்திர சித்த அர்ச்சனைக்கு நாபியையும், ச சிஷ்ய பூசுர அர்ச்சனத்துக்கு பாதங்களையும் துவாரத்ரயத்தாலே காட்டும் சார்ந்தும். துவாரத்ரயம்னா 3 கதவு, 3 துவாரத்திலே காட்டும் சாமியம். அந்த பார்ஷியாலிட்டி பார்க்காத, அது வேறு பார்க்காத குணம். சோ ஒரு கதவுல யாருக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறாருங்கிறது தான் இந்த 3 லைன்ல சொல்லியிருக்காங்க. ச சைன்ய சாத்திய அர்ச்சனத்துக்கு முகத்தையும், முகத்தை யாரு காட்டுறாரு அதை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ச சைன்ய என்பதிலே உள்ள ச என்னும் எழுத்தினை பிரித்து புத்திர சிஷ்ய சொற்களோடு கூட்ட வேண்டும். ச என்பதற்கு கூடிய என்பது பொருள். ச சைன்ய கூடவே, அதோடு கூட, ச சைன்ய சைன்யத்தோடு கூடி, ச புத்திரனோடு கூடி, ச சிஷ்யனோடு கூடி, இவங்களோட சேர்ந்து சொல்றாங்க. அந்த சாங்கிறது தனித்தனியா போட்டு இவங்களோட அப்படின்னு சொல்றாங்க. ஆகிய ச சைன்ய சாத்திய அப்படின்னாக்கா அது ஒரு கேட்டகரி, ச புத்திரன்னா அது ஒரு கேட்டகரி, ச சிஷ்யன்னா அது ஒரு இவங்களோட அப்படின்னு சொல்றாங்க. இந்த திவ்ய தேசத்திலே திருமுகம், திருநாபி, திருவடி என்னும் இவற்றை 3 திருவாசல்களிலே சேவிக்க வேண்டும். ஆதலால் தனித்தனியா தான் நம்ம பார்க்க முடியும். ஒரேடியே தான் இருக்கும், 3 கதவு இருக்கும், 3ஐயும் வரிசையா சேவிக்க வேண்டும். முக நாபி பாதங்களை துவாரத்ரயத்தாலே காட்டும் என்கிறார். முக நாபி பாதங்களை, திருமுகம், திருநாபி அதாவது வயிற்று பகுதி, தொப்புள் பகுதி, அப்புறம் திருவடி, 3ஐயும் துவாரத்ரயத்தாலே காட்டும். நல்லா ரொம்ப அழகா இருக்கும். அந்த 3 வாசல் வழியா என் பெருமானை பார்க்கறது ரொம்பவே அழகா இருக்கும். சோ திருமுகம், திருநாபி, திருவடிகள், அந்த மாதிரிதான் துவாரத்ரயத்தாலே 3 கதவுகளாலே அவன் காட்டி தருவான். துவாரத்ரயம்னா 3 திருவாசல்கள். இந்த திவ்ய தேசத்தை பற்றி திருப்பதிகத்தில் அனந்தபுரத்து அமரர்போர் அர்ச்சிக்கின்று அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோ என்று வருகிற திருப்பாசிரிய பத்தி என்னன்னா, அமரர்கோன் அர்ச்சிக்கின்ற அங்கு அகப்பணி செய்வார் விண்ணோர். சோ அங்க பாக்குறவங்க யாருன்னு சொல்றாங்க. அது என்னன்னாக்க, அங்க அர்ச்சனைக்கு முகத்தை காட்டுகிறார். சைத்தன்ய சாத்திய அர்ச்சனத்துக்கு முகத்தை காட்டும் அனந்த சயனம் என்கிறார். இப்ப இங்க யாரெல்லாம் பண்ண போறாங்கன்னா, நித்திய சூரிகள் யானா சேனை முதலியார், அனந்தன், அவங்கெல்லாம் வந்துதான் அந்த திருமுகம் இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க. அவர்கள் சிஷ்யர்னு சொல்றாங்க. சாத்திய சிஷ்யர், விஸ்வக்சேனர் எல்லாம் சிஷ்யர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சாத்தியர்னா சேனை முதலியார் விஸ்வக்சேனர் பெருமானுடைய படைத்தலைவர் அவர் தான். இவர் சேனை முதலியார் ஆதலின் இறைவனுடைய திருமுகம் நோக்கி பேசும் தகுதி அவரால் தான் பேச முடியும். நம்மளை கொண்டு போய் அங்க நிக்க வச்சா நம்மளால பேச முடியாது. அவ அர்ச்சாவதாரத்தில் இருந்தாலும் சேனை முதலியார் வந்தா அவன் பேசுவான். ஆகையால அந்த திருமுகம் இருக்கிற இடத்துல சேனை முதலியார். அவருக்கு என்னன்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, ச சைன்ய சாத்திய அர்ச்சனத்துக்கு முகத்தம். ச சைன்ய அவனுடைய சைன்யத்துக்கு முதல்வராக இருக்கக்கூடிய அந்த விஸ்வக்சேனர் அர்ச்சனை பண்ணுவதற்கு ஏற்றதாக முதல் துவாரத்திலே அந்த திருமுடியை வச்சுட்டு அங்க வச்சிருக்கான். அர்ச்சனைக்கு முகத்தை காட்டும் அனந்த சயனம் என்கிறார். சாத்தியர்னா சேனை முதலியார். இவர் சேனை முதலியார் ஆதலின் இறைவனுடைய திருமுகம் நோக்கி பேசும் தகுதி இவருக்கு உண்டு. இவருக்கு திருமுக வாசல் கூறப்பட்டுள்ளது. அங்க தலைகிட்ட நின்னதானே பேச முடியும், கால் கிட்ட நின்னா பேச முடியாது. ஆகையால தலைகிட்ட யாரு பார்ப்பாங்க? சேனை முதலியார், விஸ்வக்சேனர் பார்ப்பாரு. அவர் என்ன சைன்ய அவனுடைய தலைவர், சேனை தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு சாத்திய அர்ச்சனத்துக்கு அங்கதான் அவர் இன்னும் அர்ச்சனை பண்ணி பேசணும்.
சாத்திய அர்ச்சனத்திற்கு எதை காட்டுறாரு? முகத்தை காட்டுறாரு. ஆச்சுங்களா? அடுத்தது இவருக்கு திருமுகம். அமரராய் திரிகின்றார்க்கு ஆதிசேர் அனந்தபுரம் என்கிற திருப்பகுதியை உள்ளம் பற்றி சபுத்திர அர்ச்சனத்துக்கு நாவியை காட்டும் சயனம் என்கிறார். புத்திரன் யாரு? பிரம்மா. சபுத்திரன். ஃபர்ஸ்ட் சைன்யம் சொல்லியாச்சு. இப்ப சபுத்திரன். புத்திரன் யாரு? அவரோட நாபி கமலத்திலே தோன்றியதாரு 4 பிரம்மா. ஆகையால அவருக்கு வந்து நடுவு வாசலை விட்டுருவார். நடுவு வாசல அந்த நாபி கமலம் இருக்கு இல்லையா, தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பிரம்மனை நீ பூஜை பண்ணிக்கோன்னு விட்டுருவார். புத்திரன் பிரம்மன். இவன் திருவுந்தி தாமரையிலே அவதரித்தவன். அதனாலே இவனுக்கு திருநாபி வாசல் கூடப்படுகிறது. படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் கான் நடமினோ நமர்கள் உள்ளிருந்து திருப்பாசர பகுதி திருவுள்ளம் பற்றி சிஷ்ய பூகர அர்ச்சனத்துக்கு பாதம் காட்டும். இப்ப என்னன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் கான். இது வந்து நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருக்கு, இதுலயும் பார்க்கலாம். இது எல்லாம் திருவனந்தபுரத்துக்கு போங்க, போய் பாருங்க, அந்த போய் அந்த திருவடியை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொன்னது. அந்த பாசன பகுதியை பற்றி திருவடிகளை வந்து பாக்குறவங்க இந்த பூவுலக மக்கள்னு வச்சுட்டாரு. திருமுகத்தை பாக்குறது யாரு? விஸ்வக்சேனர். ஏன்னா அங்கதான் அவர் பேச முடியும், அவர் வந்து அர்ச்சனை பண்ண முடியும். நடுவுல இருக்கிறது வந்து பிரம்மா பாக்குறதுக்கு, ஏன்னா அவன் நாவி கமலத்துல இருந்து வந்தவன். கடைசியில இருக்கிறவன் நம்ம நடந்து போய் அவன் திருவடிகளை சேவிப்பதால திருவடி வந்து நாம் பூலோக மக்களாகிய நாம் வந்து சேவித்துக் கொள்ளுவோம். படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் கான் நடமினோ நமர்கள் உள்ளே என்ற திருப்பாசு. அங்கெல்லாம் போக திருவனந்தபுரத்துக்கு போங்கன்னு சொல்றார். அதனால் என்று திருப்பாசுர பகுதியை உள்ள பற்றி சிஷ்ய பூகர பூசுர அர்ச்சனத்திற்கு பாதம் காட்டும். சிஷ்யர் என்பது ஆழ்வாருடைய சிஷ்யர்கள். ஆழ்வாருடைய எல்லா சிஷ்யர்களும், மதுர கவித வழக்கமான எல்லா சிஷ்யர்களும் சிஷ்யராகிய பூசுரர் என்கிற. பூசுரர் நிலத்தேவர்கள். இங்க இருக்கிறவங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மனுஷர்கள். ஆனா ஆழ்வார்களுடைய சிஷ்யர்கள், அவரை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். அவங்க எல்லாம் வந்து பூசுரர். இங்க இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய சுரர், மிக உயர்ந்தவர்கள். நிலத்தேவர், இவங்களுக்கு நிலத்தேவர் அப்படின்னும் பேருண்டு. நம்ம எப்பனா சில டைம்ல பேசும்போது கூட நிலத்தேவர்களாக அமர்ந்திருக்கும் ஆழ்வார்களே அப்படின்னு சொல்லி கூட நம்ம பேசுறது. நிலத்தேவர் இங்கேதான் இருக்காங்க, ஆனா தேவர்கள் குழாம் போல அந்த உயர்ந்த குணங்களை படைத்த மனிதர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா சிஷ்ய பூசுர அர்ச்சனத்திற்கு பாதம் காட்டும். திருவடிகள் வந்து நமக்கு நம்ம கூறப்படுகிறது. சிஷ்யர்னா ஆழ்வாருடைய சிஷ்யர்கள். சிஷ்யராக பூசுரர் என்க. பூசர் என்றால் நிலத்தேவர், இந்த பூமியிலே இருக்கக்கூடியவர்கள். பாதம் காண நடப்பவர்கள் ஆதலின் இவர்களுக்கு பாதவாசல் கூறப்படுகின்றது. அப்புறம் வியக்தம்னா தெளிவு, கிளியரா தெரியும். நீங்க திருமுடிக்கிட்ட யாரு? விஸ்வக்சேனர். நடுவுல யாரு? பிரம்மாதிகள். இங்க வந்து நிலத்தேவர், அதாவது இந்த ஊரகத்திலே இருக்கக்கூடிய ஆழ்வார் மற்றும் அவருடைய சிஷ்யர்கள். இப்படி 3 வாசல்ல காட்டினாலும், தலையை நாபியை திருவடியை காட்டினாலும் எல்லாருக்கும் அவன் காட்டுற பரிவு ஒன்னேதான். அந்த குணத்துல எந்த பேதமும் கிடையாது. நீ மனுஷன் தானே, நீ காலை பார்க்கலன்னு தள்ள மாட்டான், நீ பிரம்மான்னு பார்க்க மாட்டான், விஸ்வசேனன்னு பார்க்க மாட்டான். அவன் காட்டுற அந்த கருணை வந்து சாமியம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சாமியம் தான் இந்த 3 வாசல்களிலும் 3 விதமான ஆத்மாக்களுக்கு காட்டக்கூடிய அந்த அந்த கருணையில சாமியம் ஒற்றுமை இருப்பதுதான். அந்த குணம் தான் வந்து இந்த திருவனந்தபுரத்துல தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒன்னொன்னா பார்த்துக்கலாம். சைன்ய சாத்தியம் அமரர்கோன் அர்ச்சிக்கின்று அங்கப்பணி செய்வார் விண்ணோர். அதுதான் அந்த திருவாய்மொழி வரிசை வலை. அதுல இருந்து தான் இந்த பிரைஸ் எடுத்திருக்காங்க. அமரர்கோன் அர்ச்சிக்கின்று அங்க பணி செய்வார் விண்ணோர். அந்த மாதிரி அங்க வந்து பணி செய்வார்கள், அங்க அர்ச்சனை பண்ணி அவங்க கிட்ட பேசுவாங்க என்கிற சேனையோடு கூடிய சேனை முதலியாராகிய அனாதி காலமாக இருந்து வரும் நித்தியர்கள் என்று சொல்லப்படும் சூரிகள் எவ்விடத்தில் இருக்கின்றார்களோ என்று புருஷ சூக்தத்திலே சொல்லப்படி நித்திய சூரிகளின் தலைவரான சேனை முதலியாருடைய சாத்தியர் உண்டும் அவங்கெல்லாம். ஏன்னா அவங்கதான் வந்து அங்க பேசக்கூடிய சாத்தியம் அவங்களுக்கு இருக்கு. ஆகையால சேனை முதலியாரும் அமரர்களும் எல்லாம் வருவாங்க. இவர் தான் தலைவர். சேலை முதலியார் விஸ்வக்சேனன் தான் தலைவர். அவரோடு இவங்க எல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு எம்பெருமானோட உரையாடிட்டு போறக்கூடியது அந்த முதல் வாசல். அவனுடைய அந்த திருமுடி இருக்கக்கூடிய அந்த வாசல். புத்திர சித்தன அமரராய் திரிகின்றார்க்கு ஆதி என்கிறபடியே
புத்திரர்களான பிரம்மன் முதலியோர் ஆகிய சித்தர்களுடையோர். பிரம்மன் முதலான எல்லா தேவர்களும் அங்க பாத்தீங்கன்னா கூட எம்பெருமானுடைய கை நீட்டி வச்சிருப்பான். அங்க ஒரு சிவலிங்கத்துடைய தலைமையில ஆசீர்வாதம் பண்றவாறு வச்சிருப்பாங்க. ஆகையில பிரம்ம ருத்ராதிகள் வந்து வழங்கக்கூடியது அந்த நடுவாசல். ஏன்னா அந்த நாபி கமலத்துல இருந்தா பிரம்மன் தோன்றி இருக்காங்க. அப்புறம் சிஷ்ய பூசம், இதுதான் மூணாவது வர. இது படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளீர் அப்படின்ட்டு ஆழ்வார் வந்து எல்லாரும் இங்க கூட்டிட்டு போறார். ஆழ்வார் கூட்டிட்டு போய் இங்க காட்டாரு. இருக்கிறபடியே இவ்வாழ்வாருடைய உபதேசம் கேட்டு சிஷ்யர்கள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் நம்மாழ்வாருடைய உபதேசங்களை கேட்டு இந்த திவ்ய தேசத்தை எல்லாம் அந்தந்த குணத்தை அனுபவிச்சாங்களோ அவங்க எல்லாம் நடமினோம், எல்லாம் திருவனந்தபுரம் போங்கன்னு சொன்னோம்னா அங்க எல்லாருமே போறாங்க. உபதேசம் கேட்ட சிஷ்யர்களான அந்தணர்கள் ஆன அந்தர்களுடையனவாவும் ஆன இவர்களுடைய. ஸோ 3 கதை. ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வக்சேனர், 2வது பிரம்மருத்ராதிகள், 3வது வந்து இப்பூலக நிலத்தேவர்கள், இங்குள்ள மாணவர்கள், ஆழ்வாருடைய மாணவர்கள், அவருடைய சிஷ்யர்கள். முகம் நாபி பாதங்களை துவாரத்திரயத்தாலே காட்டும். முகத்தையும் தொப்புளையும் பாதங்களை துவாரத்திரயத்தாலே 3 வாசல்களாலே காட்டும். திருமுகம், திருநாபி, திருவடிகள் ஆகிய இவற்றை திருவாசல் 3ஆலும் காட்டுகின்ற சாமியம், ஒரே இம்பார்ஷியாலிட்டி, ஒரே மாதிரி காக்கிறார். நித்திய சூரிகள் என்றும் இவ்வுலக மக்கள் என்று வேறுபாடு பாராது ஒத்திருக்கும் குணம். நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் பார்க்கவே மாட்டான். நீ ஒரு ஜீவாத்மா, நீ என்ன நாடி வந்திருக்க. ஆகையால் என்னுடைய எல்லா கல்யாண குணங்களும் உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியம். இவர் விஸ்வசேனர் ரொம்ப பெரியவர், அவர் பிரம்மா ரொம்ப பெரியவர், நீ சாதாரணமா இங்க இருக்கிறேன்னு சொல்லி அவன் அது பார்க்கறதே அந்த வேற்றுமை பார்க்காமல் சாமியம், அந்த குணம்தான். அந்த துவாரத்திரயத்தாலே 3 விதமான ஜீவர்களுக்கு அவன் காட்டும் கருணையில் உள்ள சாமியம் அப்படின்ற குணம்தான் வந்து இந்த திருவனந்தபுரத்திலே பிரகாசிக்கும். அனந்த சயனத்திலே வியக்தம். வியக்தம்னா நல்லா தெரியும். இதை நீங்க போய் தேடி கீடி எல்லாம் பார்க்கவே வேண்டாம். வியக்தம் நல்லாவே தெரியும். திருவனந்தபுரத்திலே திருக்கண் வளர்கின்ற வகையிலே தெளிவாக இருக்கும் என்றபடி அப்படியே இருக்கும். நல்ல நேருங்க பார்க்கலாம். அந்த படுத்திருக்க அந்த இதுவே ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே ரொம்ப ஒரு இது ஃப்ரீயா சந்தோஷமா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல 3 வாசல்ல பார்த்தாலும் ரொம்ப அழகாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அங்க பார்க்கும்போது அந்த எம்பெருமானுடைய குணத்தை வந்து நம்ம அனுபவிக்கலாம். அனந்த சயனத்திலே வியக்தம். திருவனந்தபுரத்திலே திருக்கண் வளர்கின்ற வகையிலே தெளிவாக இருக்கும். இது நீங்க ஒண்ணும் எல்லாம் அங்கங்க போய் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி பார்க்கும் போதே அந்த குணம் வந்து நல்லா வியக்தமாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் திருவனந்தபுரத்துல உள்ள குணம். அப்ப இது வந்து இது கூட பார்க்கலாம், சின்னதான் பார்க்கலாம். அதாவது மோக்ஷதானத்தில் பிரணத பாரதந்திரியம் வளமிக்க நதியிலே கரைப்புடரும். இது ஒரு அருமையான சூத்திரம். என்னன்னா மோக்ஷ தானத்திலே அவன் மோக்ஷம் கொடுக்குறான் பாருங்க. அப்ப கூட இப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் வச்சு நான் இப்படிதான் கொடுப்பேன், இப்படிதான் வாங்கணும்னு சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான்? பிரணத பாரதந்திரம் கேட்கறாங்க பாத்தீங்களா, மோட்சம் எனக்கு வேணும்னு கேட்கறாங்க பாத்தியா, அவங்களுக்கு பாரதந்திரியனாக இருப்பானா. நீ கேளுடா நான் கொடுக்குறேன், நீ கேட்டபடி நான் கொடுக்குறேன் அப்படி இந்த பிரணத பாரதந்திரியம் அப்படிங்கிற குணம். அதாவது அவரவர் விருப்பப்படி அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மோட்சத்தை கொடுப்பானா. அது எப்படி கொடுப்பான்னு தெரியல. அப்படிப்பட்ட அந்த குணம், அந்த பிரணத்த பாரதந்திரம், தன்னுடைய அடியார்களுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த குணம். அது எதுல? மோட்ச பிரதானத்திலே. அந்த வீடு பேற்றை கொடுக்கும் போது நான் இப்படிதான் கொடுப்பேன், இப்படிதான் வாங்கணும்னு சொல்றது இல்ல. உனக்கு எப்படி வேணுமோ சொல்ல, அப்படி கொடுக்குறேன், உனக்கு பாரதந்திரியனாக நான் இருக்கேன் அப்படின்னு இவன் கேட்ட மாதிரி மோட்சம் கொடுக்குற அந்த மோட்ச பிரதான பாரதந்திரியம். அடியார்களுக்கு அடிமைப்பட்டு அவங்க இஷ்டப்படி அந்த மோட்சம் கொடுக்குற அந்த குணம் எங்க இருக்குன்னாக்கா வளமிக்க நதியிலே கரை புரடும். அந்த திவ்ய தேசம் பேரு திருவாட்டாறு. அருமையான திவ்ய தேசம், பார்த்தே பார்க்கணும், அவ்வளவு அழகான திவ்ய தேசம் திருவாட்டாறு. அங்க வந்து திருவனந்தபுரத்து பெருமாளை விட ஒரு அடி ஜாஸ்தி நீளம் ஜாஸ்தி. அவர் அப்படி தலை வச்சிருப்பாரு, விழுப்பி தலை வச்சிருப்பாரு. பெரிய ஆறு இருக்கு, அது பேரு வாட்டாறுன்னு பேரு. அந்த வாட்டாறு இந்த திவ்ய தேசத்துல அங்க கரை புரடும். என்ன கரை புரடும்? இந்த குணம் கரை புரடும். எந்த குணம்? அதாவது மோட்ச பிரதானத்திலே பிரணய பாரதந்திரம், பிரணத்த பாரதந்திரம், பிரணத்த பாரதந்திரம்ன்ற குணம். அதாவது அடியார்களுக்கு இஷ்டப்பட்டு அவங்க இஷ்டப்படி மோட்சம் கொடுக்குற அந்த குணம் இந்த திருவாட்டாரிலே வெள்ளமா கரை புரண்டு ஓடுமா, அப்படி ஓடுமா.
திருவாட்டாறு என்னும் திவ்ய தேசத்தில் அடியார்கட்கு அந்தமில் பேர் வீடு வீடு அருளும் போது அவர்களுக்கு வசப்பட்டு கொடுக்கறது. யார் யார் கொடுப்பாங்க, கொடுக்கறதே பெருசு. அதுல நான் கேட்ட மாதிரி ஏன் இஷ்டப்படி கொடு கேட்கிறாங்க. அவர்களுக்கு வசப்பட்டு கொடுக்கும் பாரதந்திரிய குணம் விளங்கும் என்கிறார். பாரதந்திரியம்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, திருமந்திரார்த்தம் பார்க்கும் போது சேஷத்துவத்தை விட உயர்ந்தது பாரதந்திரியம் பார்த்திருக்கோம். சேஷத்துவம்னா அடிமை செய்வதற்கு தயாராக இருப்பது. பாரதந்திரம் நீ இஷ்டப்படி நீ விநியோகம் கொள், நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லுதான் பாரதந்திரம். இது எம்பெருமான் அடியார்களுக்கு பாரதந்திரியாக இருந்து ஒரு இஷ்டப்படி மோட்சத்தை கொடுக்கிறேன்னு சொல்றான். அந்த குணம் இந்த திருவாட்டாறிலே வெள்ளமாக பெருகி ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. மோட்சதானத்தில் பிரணத பாரதந்திரியம் வளமிக்க நதியிலே கரை புரளும். அது திருவாட்டாறுங்கிற திவ்ய தேசத்துல இந்த குணம் கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. அருள் தருவான் அமைகின்றான், இதுதான் அருமையான ஒரு பாசுரம். அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே என்றும், விண்ணலகும் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே என்று வருகின்ற திருப்பாசுர பகுதிகளின் திருவுள்ளம் பற்றி மோட்சதானத்தில் பிரதான பாரதந்திரம் பிரணத பாரதந்திரம் என்கிறார். மோட்சதானத்தில் மோட்சத்தை கொடுப்பதில் பிரணதர் அடியார்கள், வளமிக்க நதி திருவாட்டாறு. திருவாட்டாறு என்ற பெயருக்கு ஏற்ற கரை புரளும் என்கிறார். இதுதான் ஒரு அழகான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னாக்கா இதுல அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே என்றும், இன்னொன்னு விண்ணுலகம் தருவான் விரைகின்றான் விதிவகையே. இதுக்கு பூர்வாச்சாரர்கள் எல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க, விதிவகையே நம்ம கர்மம் எப்படியோ அப்படின்ட்டு, நமது விதிவகையே அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தியெல்லாம். இப்ப என்ன பராச்சர பட்டர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் ரொம்ப அவருக்கு இருக்க அறிவு யாருக்குமே இருக்கு, சிங்கக்குருகுன்னு பேரு. அவரை எல்லாம் அப்ப அந்த காலத்துல ராமானுஜர் எல்லாருமே நின்று இதேதான் அவங்களுக்கு வேலையே. ஒரு பாசுர வரியை சொல்றது, அதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் சொல்றது, வேற பொருள் காண்றது அப்படி. அப்போ ராமானுஜர் கேட்கிறாரு பராச்சர பட்டருக்கு, இதுக்கு அர்த்தம் சொல்லுப்பா நீ பார்க்கலாம் அப்படின்ட்டு. அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம கர்மா எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவன் கொடுத்துருவான் அப்படின்ட்டு. பட்டர் என்ன சொல்றாரு, நம்ம இஷ்டப்படி கொடுப்பான், அதுதான் அங்க அர்த்தம். அவன் இஷ்டப்படி கொடுப்பாங்கிறதே கிடையாது, நம்ம கேட்ட மாதிரி நம்ம விதி வகைன்னு நாம எப்படி கேட்டோமோ அப்படி கொடுப்பான், அதுதான் அப்படிங்க. ராமானுஜர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவர் சிங்க குருகு அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். யாரு? பராச்சர பட்டர். அதுதான், அதனால்தான் இது நமக்கு இவ்வளவு கிளியரா தெரியுது. அமைதி அவரவர் விதியே சார் நம்ம கர்ம பிரகாரம் நினைக்கும் இருப்போம், அப்படி இல்லை, நம்ம இஷ்டப்படி அவன் கொடுக்கறான். அதனால்தான் இந்த பிரணத பாரதந்திரியம் குணம் அங்க வெள்ளமிட்டு ஓடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அருள் தருவான் அமைகின்றான் அது விதிவகை அது நமது விதிவகையே என்றும், விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே. இதுல அவன் அவசரப்பட்டு வரான், அவன் இஷ்டப்பட்டு வரான். அப்ப நம்ம இஷ்டப்படி தானே கொடுப்பான் இல்லையா? அவன் தன்னோட இஷ்டத்தை நம்ம மேல போர்ஸ் பண்ணவே மாட்டான். ஆகையில நமது விதிவகையே என்பது நம்ம கேட்ட மாதிரி நம்ம இஷ்டம் மாதிரி நமக்கு மோட்சம் தருவதில் அவன் பரதந்திரியனாக இருப்பான். அந்த குணம் திருவாட்டாலே வெள்ளமிட்டு ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. மோட்ச பிரதானத்தில் பிரணத பாரதந்திரம் என்கிறார். மோட்சதானத்தில் மோட்சத்தை கொடுப்பதில் பிரணதர் அடியார்கள், வளமிக்க நதி திருவாட்டாறு, வாட்டாறு என்ற திருப்பெயருக்கு பொருந்த கரை புரளும் என்று சொல்கிறார். மோட்சதானத்தில் பிரணத பாரதந்திரம்னா அதேதான், அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே. எல்லாரும் நம்ம கர்ம மாறின்னு சொன்னா பட்டர் மட்டும் அதுக்கு நம்ம கர்ம மாறில நம்ம இஷ்டம் மாதிரிதான் அவன் தருவான் அப்படின்னு காட்டி கொடுத்தார். அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே என்றும், விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், வரான் சீக்கிரம் வரான். ஐயோ இந்த ஜீவாத்மா தப்பிடக்கூடாது, இந்த சம்சாரங்கிற பாம்பு கடிக்கிறதுக்குள்ள இது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சீக்கிரம் வருவான். விதி வகையே என்று சொல்கிறபடியே மேல் திருவாய்மொழியிலே கூறியவாறு எள்கள் ராகம் வெறுப்பு விருப்பு இல்லாத இறைவன். அவனுக்கு எந்த ஜீவாத்மா கிட்ட விருப்போ கிடையாது. இவன் இஷ்டப்படி கேட்கணும், அவ்வளவுதான். வேற இந்த ஜீவன் எனக்கு வேண்டாம் அவன் யாருமே சொல்லவே மாட்டான். எள்கள் ராகம் வெறுப்பு விருப்பு இல்லாத இறைவன் அடியாருக்கு மோட்சத்தை கொடுக்கும் அளவில் அவர்கள் விதித்தபடி செய்வானாய் நிற்கின்ற அடியாருக்கு பரதந்திரப்பட்டிருக்கும் அவர்கள் விருப்பப்படி செய்யறதுக்காக அங்க இருக்கான். அதனால அவன் நமக்கு பாரதந்திரி. அந்த குணம் இந்த திருவாட்டாறிலே வெள்ளமிட்டு ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. வளமிக்க நதியிலே வளமிக்க வாட்டாற்றார்,
என்கிறபடியே பாதுகாக்கப்படும் பொருள்கள் குறைவில்லாத தேசமாகியாலே அவனுக்கு வளமிக்கு இருக்கும் திருவாட்டாற்றிலே. அந்த ஊர் நிஜமாவே அப்படிதான் இருக்கும். பச்சை பசேல் ஆறு என்ன, கோயில் என்ன, பெருமாள் என்ன, ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே அது கொழிக்கும். அந்த வாட்டார் இப்போ பெரிய வெள்ளம் தான், அங்கே நிறைய தண்ணி இருக்கும். அங்கே வெள்ளமிடும் அப்படின்னு சொல்றாங்க. கரை புரளும், எல்லை கடந்த வெள்ளமிடும், வெள்ளமிடும். அதாவது இன்னும் கொஞ்சம் பாரதந்திரம் எல்லாம் கிடையவே கிடையாது. கரை புரண்டு வெள்ளமிடும். எப்படி அந்த வாட்டாற்றில வெள்ளமா ஓடுதோ அதே மாதிரி அந்த எம்பெருமானுடைய அந்த நமக்கு மோட்சம் தரும் அந்த பாரதந்திரியம், நம் விருப்பப்படி போகும் மோட்சம் தரும் பாரதந்திரியமும் அங்கே கரை புரண்டு பெருகும். எல்லை கடந்து வெள்ளமிடும் எனப்பட்டது. வாட்டாறு என்ற பெயருக்கு ஏற்ப கரை புரளும் என்கிறார். இதுதான் நம்ம ஒரு சூத்திரத்தையும் பார்க்கிறோம் இல்லையா. அந்தந்த ஊருக்கு என்ன பேரோ அதுக்கு ஏத்த மாதிரி அடைமொழி கொடுத்து அந்த குணத்தை நாயனார் விளக்கி இருக்கிறார். சோ திருவாட்டாறுங்கிற குணத்துல இதை நம்ம பார்த்துக்கிறோம். பாத்துக்கலாமா? இன்னொன்னு பாத்துக்கலாமா? நிக்க வச்சுக்கலாமா ஜெயும்? అంటే 53 7 minutes తో ఉంది. అதாவது 9 o'clock క్లోజ్ చేయాలని ఏం లేదు. కరెక్ట్. ఫినిష్ முடிச்சேச்சంత వచ్చాను. முடிச்சேస్తాం. முடிச்சிட்டమంటే இந்த செக்ஷன் முடிஞ்சு போகுமா? ஓகே, நெக்ஸ்ட் வேற நோ ப்ராப்ளம். இப்ப பார்க்க போறது 185 தியாஜ தேக வியாமோகம் மருள் கடியும் மயல்மிகு பொழிலே தழைக்கும் அப்படிங்கிறது தான் இது. தியாஜ்ய தேக வியாமோகம்னா தியாஜ்யன விட வேண்டியது, விடுவதற்கு தான் இருக்கு, விடணும். அத்த தேக வியாமோகம் இந்த உடம்பு மேல இருக்க ஆசை. மருள் கடியும் மயல்மிகு பொழிலே தழைக்கும். மருள் கடியும், மருள்கள் கடியும்னா அந்த நம்மளுக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் அந்த குழப்பத்தை போக்கக்கூடிய மயல்மிகு பொழிலே கிடைக்கும். பொழிலாம் சோலை, அது அந்த பொழிலே கிடைக்கும். திருமாலிருஞ்சோலை பத்தி சொல்லப்படுறாங்க. திருமாலிருஞ்சோலை மலு என்னும் திவ்ய தேசத்தில் வியாமோகம் என்கிற குணம் விளங்கும் என்கிறார். வியாமோகம்னா கழிபெரும் காதல், சொல்ல முடியாத அன்பு, காதல், கழிபெரும் காதல் அப்படிங்கிறத செஞ்சொல் கவிகாள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமாலிருஞ்சோலை மலையே மங்க ஒட்டு என்றும் திருப்பாசனங்களை திருவுள்ளம் பற்றி தியாஜ தேக வியாமோகம் என்கிறார். தியாஜம் என்கிறது விடத்தக்கது, மருள் கடியும் மயல்மிகு பொழில் அப்படிங்கிறது திருமாலிருஞ்சோலை அந்த திவ்ய தேசம். தியாஜ தேக வியாமோகம் முமுக்களுக்கு விடத்தக்கதான சரீரத்தில் பிறவி முடிவிரும் சரீரமாகியாலே மனைவியினுடைய எச்சிலை விரும்பும் அரசகுமாரனை போல. இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னாக்க நம்மாழ்வாருக்கு இந்த உடம்பு மேல சரீரத்து மேல சுத்தமா அவருக்கு விட்டு போச்சு. தேக வியாமோகம் தியாஜம் விட்டுட்டாரு. ஆனாலும் எம்பெருமான் இந்த தேகத்தை விடல, அதுலயே இருந்துட்டு இருக்கான். இப்ப அது எப்படி அது எந்த உதாரணம் சொல்றாங்கன்னாக்கா, தன்னுடைய மனைவி விட்ட உணவை விரும்பி உண்ணும் அரசகுமாரனை போல அப்படிங்கிறார். இங்க மனைவி யாரு? ஆழ்வார். அவர் விட்ட உணவு எது? இது வேண்டான்னு விட்ட அவருடைய உடம்பு. அதுல விரும்பி சாப்பிடுவது யாரு? அதுல இஷ்டப்பண்ணி அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான். அங்க எம்பெருமான் தான் அரசகுமாரன், நம்மாழ்வார் தான் அவருடைய மனைவி. அந்த விட்டுட்டு அந்த உணவு வேண்டான்னு விட்ட உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வேண்டான்னு ஒட்ட உடம்பு. அப்ப நானே விட்டுட்டேன், இந்த உடம்பு மேல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, நீ என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னா. ஆனா ஏன்னா அது கடைசி உடம்பு, சரம தேகம் சொல்ல, இன்னொரு வாட்டி ஆழ்வார் பறக்க போறது இல்லை. ஆகையால அந்த உடம்புல இருந்துட்டு எம்பெருமான் அந்த ஆழ்வாருடைய அந்த குணங்களை அனுபவிக்கிறார். இப்ப எம்பெருமான் இப்ப ஆழ்வார் என்ன சொல்றாரு, இதை விட்டுடுப்பா, போதும், இது வேண்டாம், விட்டுடு, வா நம்ம 2 பேரும் போலாங்கிற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. அதுதான் கருத்து, இதோட கருத்து. தியாஜ தேக வியாமோகம், விட்டுட்ட, எனக்கு வேண்டான்னு விட்ட உடம்பு மேல இருக்கக்கூடிய அந்த வியாமோகம், அந்த கழிப்பெரும் காதல் மருள் கடியும் மயல்மிகு பொழிலே தளிக்கும். அந்த அந்த திருமாலிருஞ்சோலைங்கிற இடத்துல அந்த குணம் நல்லா தெரியும் அப்படி சொல்றாங்க. இப்போ ஒண்ணுன்னா படிச்சுக்கலாம். திருமாலிருஞ்சோலை மலம் என திவ்ய தேசத்தில் வியாமோகம் என்கிற குணம் விளங்கும் என்கிறார். வியாமோகம்னா கழிப்பெரும் காதல், அளவு கடந்த காதல். செஞ்சொற் கவிகாள் திருமாலிருஞ்சோலை மலையே மங்க ஒட்டு என்று தொடங்கும் திருப்பாசல்களை திருவுள்ளம் பற்றி தியாஜ தேக வியாமோகம் என்கிறார். தியாஜம் விடத்தக்கது, மருள் கடியும் மயல்மிகு பொருள்லாம் திருமாலிருஞ்சோலை.
அதான் ஆழ்வார் வெறுத்து ஒதுக்கிய உடம்பிலே எம்பெருமான் இன்னும் ஆசை வைத்துக் கொண்டு அங்கே வசிக்கிறார். அவன் வெக்கேட் பண்ணதானே நம்ம போக முடியும். அவன் அங்க இருக்கும்போது நம்ம போகவே முடியாது. ஆகையால இந்த மேல இருக்கின்ற இந்த வியாமோகத்தை விடு, மங்கு ஒட்டு, இந்த ஆசை விட்டுடு, போலாம் நம்ம போ அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றதுதான் இந்த சூத்திரத்தோட இது. வியாஜ தேக வியாமோகம். முமுட்சுக்களுக்கு விடத்தக்கதான சரீரத்தில் பிறவி முடிவுறும் சரீரமாகையால அதுதான் கடைசி சரம தேகம் அப்படின்னுவாங்க. அவன் இன்னொரு வாட்டி பிறக்கவே மாட்டான். கடைசி உடம்பு அவருக்கு, அதுதான் கடைசி சரீரமாகையாலே மனைவினுடைய எச்சிலை விரும்பும் அரசகுமாரனை போல, வைஃப் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பாடு இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய அரசகுமாரனை போல வஞ்ச கல்வனாய் நெஞ்சும் உயிரும் கலந்து, அப்படி உள்ளேயே அந்த வஞ்ச கல்வனாக எம்பெருமான் உள்ளேயே இருக்கிறான். மாய ஆக்க இதனுள் புக்கு, இதெல்லாம் பாசுர வரிகள். அந்த பதியத்தில் இருக்கிற பாசுரத்துல அந்த அர்த்தத்தை எடுத்து எப்படி இந்த விடம்பை விட சொல்லி ஆழ்வார் சொல்றாரு அப்படிங்கறது இங்க காட்டுறாங்க. மாய ஆக்கை இதனுள் புக்கு, இது மாயமான ஆக்கை இல்லையா? இந்த உடம்ப நம்ம நிஜம் நினைக்கிறது ரொம்ப தப்பு, இது போயிடும். அதனால மாய ஆக்கை இதனுள் புக்கு என்று சொல்லப்பட்டபடி இந்த சரீரத்தின் இழிவினை பாராமல் உள் புகுந்தவனாய் திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார்கடலே என் தலையே என்கிற திருப்பாசனத்தின்படி உகந்தருள திவ்ய தேசங்களில் எல்லாவற்றும் செய்யும் விருப்பத்தை இந்த சரீரத்திலே செய்கிறார். இது இன்னொரு சூத்திரத்துக்கு நம்ம பார்த்தோம். எல்லா திவ்ய தேசங்களிலும் எவ்வளோ விருப்பத்தோடு இருக்கிறாரோ அதை விட அதிகமான விருப்பத்தோடு இவன் ஆழ்வார் உள்ளே இவன் வசிக்கிறார். அதனால ஆழ்வாரே என்ன சொல்றாரு, இளங்கோயில் கைவிடேல், அப்பப்பா கோயிலை விட்டுட்டு எங்க திருக்கடித்தாரத்துல பார்த்தோம், இனி கோயிலை விட்டுட்டு இங்க வந்துடாத, நீ அங்கே இரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் ஆழ்வாரோடு உள்கலந்து இருக்கிறார். இந்த சரீரத்துல ஒரு கூற்றிலே செய்து எல்லா திவதேசங்களும் செய்யற அந்த காதலை, கழுப்பெரும் காதலை, அந்த வியாமோகத்தை ஆழ்வார் உடம்பிலே அவன் செய்கிறான். மங்க ஒட்டு நின் மாமாயே, ஒரு அருமையான பாசுரம், அந்த நிதானமா நம்ம பார்க்கணும். மங்க ஒட்டு நின் மாமாயே என்கிறபடியே அவனை கால் கட்டி விடுவிக்கொள்ள வேடும்படி அவனுக்கு உண்டான மாபெரும் காதல். அவனை காலை பிடிச்சிட்டு கெஞ்சிடும். இப்ப மோட்சம் கொடுக்கறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த உடம்ப விட்டுட்டு சரீரத்தை விட்டுட்டு போறதுதான். இது சரீரத்தை அவன் விட மாட்டேங்கிறான், அவன் இஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கிறான். மங்க ஒட்டு என் மாமாயே, அப்பா இல்லை என்னை விட்டுடுறான்ட்டு அவன் காலை கட்டி கொண்டு கெஞ்ச வேண்டும்படியாக ஒரு வியாமோகத்தை இங்கே ஆழ்வாருடைய திருமேனிலே எம்பெருமான் செய்கிறார். அதனால்தான், அதாவது மங்க ஒட்டு நின் மாமாயே என்று அவனை கால் கட்டி விடுவிக்கும் படியான அவனுக்கு உண்டான கழ்பெரும் காதல், அது வியாமோகம். மருள்கடியும் மணிமலை திருமாலிருஞ்சோலை மலையே என்கிறபடியே எல்லாருடைய அறிவின்மையை அரியோடு போகும். அந்த திருமாலிருஞ்சோலை ஒரு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மருள் எல்லாமே போய்விடும். அப்படிப்பட்ட அந்த திருமாலிருஞ்சோலை மயல்மிகு மயல் மொழி பொழில் சூழ் மாலிருஞ்சோலை என்கிறபடியே இனிமையின் மிகுதியாலே அனுபவிக்கின்றவர்களை பிச்சு ஏற வல்லதான திருமாலிருஞ்சோலை. திருமாலிருஞ்சோலை ரொம்ப 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 அழகான ஒரு திவ்ய தேசம். அப்படியே சோலை, மலை, அருவி அப்படியா இருக்கும். பொழிலிலே சோலை உடைய தெற்கு திருமலையிலே, அது தெற்கு திருமலைன்னு சொல்லுவாங்க. வடக்கு திருமலை திருப்பதி, இது தெற்கு திருமலை. தழைக்கும் நிறைந்திருக்கும் என்றபடி பொழில் என்ற சொல்லுக்கு ஏற்ப தழைக்கும். பொழில் என்ற சொல் இருக்கிறதுனால அது தழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் நிறுத்திட்டு, ஏன்னா இந்த மங்க ஒட்டு மாமாயை கொஞ்சம் விவரமா பார்க்கணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். இது ஒரு சூத்திரம் பாக்கி இருக்கும் 180. அதுக்கப்புறம் வேற பகுதியே வேறையா வந்துடும். ஆகையால் இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம நிக்க வச்சுக்கலாம். ஆகையால இந்த திருமாலிருஞ்சோலை இருக்கிற குணம் என்னன்னாக்கா தியாஜ தேக வியாமோகம். ஆழ்வார் வேண்டாம் என்று வெறுக்கி ஒதுக்கி அந்த கடைசி உடம்பிலே எம்பெருமான் பண்ணக்கூடிய அந்த கழிப்பெரும் காதல், அது எங்க தெரியும்னா இந்த மருள்கடியும் இந்த சோலைகள் இருந்த திருமாலிருஞ்சோலையிலே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம். அடியேன் ராமன்.